Good afternoon, all. So today we are going to discuss questions from the UPSC GS3 question paper. GS3 question paperல வந்த ஒரு கொஸ்டின் எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி, கொஸ்டினை படிக்கிறேன் பாருங்க. Illustrate the different forms of malnutrition. இது ஒரு கொஸ்டின், சரிங்களா? அதுல என்ன கேட்டிருக்காங்க? Describe protein calorie malnutrition with suitable examples அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 15 marks ஆக்சுவலி. 15 மார்க்ஸ்னா நம்ம என்ன பண்ணணும்னா 3 பேஜஸ் எழுதணும். ஸோ 3 பேஜஸ் எழுதுறதுக்கு நம்ம என்னென்ன விஷயம்லாம் உள்ள கொடுக்கலாம்னு பாருங்க. ஓகே, சரி, என்ன சொல்லியிருக்காங்கன்னா illustrate the different forms of malnutrition. ஸோ malnutritionனா என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம நியூட்ரிஷன்ஸை கொடுத்துட்டு அப்புறம் malnutritionஸ்க்குள்ள டெஃபினேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு உள்ள போகலாம். சரி, நியூட்ரிஷன்னா என்ன? நியூட்ரிஷன்னா நமக்கு பாடிக்கு தேவையான போதுமான ஊட்டச்சத்து நம்மளால பாடியால ப்ரொடியூஸ் பண்ணாத போது நம்ம டயட் மூலியமா நம்ம என்ன பண்ண போறோம், எடுத்துக்கிற விஷயத்துக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நியூட்ரிஷன் சொல்லுவோம். ஸோ இந்த நியூட்ரிஷன்ஸ் டயட் மூலியமா கிடைக்குதுன்னு சொல்லிட்டேன். எதுல இருந்துலாம் என்னென்னலாம் சோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டீன், ஃபேட்டு, கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், தென் வாட்டர். சரி, புரோட்டீன் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் என்ன கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன். ஆக்சுவலி புரோட்டீன் இஸ் நத்திங் பட் அமினோ ஆசிட். அமினோ ஆசிட்ஸோட செயின்னா தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா புரோட்டீன் சொல்லுவோம். ஸோ இந்த புரோட்டீனை பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் புரோட்டீன் இருக்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்புக்கு ஆகாது. என்ன மாதிரி விதமான பிரச்சனைகள்லாம் கொடுக்கணும்? டீஹைட்ரேஷன்ஸை கொடுத்துரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீனல் ஃபெயிலியர், ஒரு கட்டத்தில் ரீனல் ஃபெயிலியரை கொடுத்துரும். உங்களுக்கு எக்ஸஸ் புரோட்டீன் உங்களுக்கு லிவர் மெட்டபாலிசத்தையும் இன்னொன்று கெடுக்கும். சரி, எக்ஸஸ் புரோட்டீன் டீஹைட்ரேஷன்ஸை எப்படி உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் சொன்னேன் புரோட்டீன் இஸ் நத்திங் பட் அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸ்னா உங்களுக்கு அமைன் இருக்கு, அமைனா உள்ள நைட்ரஜன் இருக்கணும், NH3, அமைனா NH3. ஸோ இப்போ என்ன இருக்கு? நைட்ரஜன் இருக்கு. இந்த எக்ஸஸ் நைட்ரஜன் நம்ம பாடியில் இருக்கக்கூடாது. எக்ஸஸ் நைட்ரஜனை எக்ஸ்கிரீட் பண்ணிடும். நம்மளோட கிட்னி என்ன பண்ணும்? ஃபில்டர் பண்ணி எக்ஸ்கிரீட் பண்ணிடும். ஸோ எக்ஸஸ் நைட்ரஜனை வித் ஃப்ளூயிட்ஸ் மூலியமா எக்ஸ்கிரீட் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம பாடியில ஃப்ளூயிட்ஸ் ஃபுல்லாக வெளில போயிடும். உள்ள ஃப்ளூயிட்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்கிரீஷன் மூலியமா வெளியில போயிடுச்சுன்னா என்ன இருக்கும்? பாடியில ஃப்ளூயிட்ஸே இருக்காது. ஸோ டீஹைட்ரேஷன்ஸ் உண்டாயிடும். ஸோ எக்ஸஸ் புரோட்டீனும் தவறு, சரிங்களா? ஸோ தென் ஃபேட் இஸ் நத்திங் பட், இப்போ நீங்க இந்த புரோட்டீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா புரோட்டீன்ல அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, நிறைய விதமான அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. அமினோ ஆசிட்ஸ் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. லைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐசோலூசின், லூசின், வேலைன், ட்ரிப்டோஃபேன், அது போல ஒரு நிறைய விதமான என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா ப்ரோட்டீன்ஸை பற்றி தனியாக உங்களுக்கு தனி வீடியோஸ் போடலாம். ஸோ தென் த நெக்ஸ்ட் ஒன் ஃபேட் இஸ் நத்திங் பட் லிப்பிட்ஸ். இப்போ நீங்கள் பிளட், நீங்கள் LFT இதெல்லாம் எடுக்கிறீங்க, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எடுத்துருப்பாங்க? ட்ரைக்ளிசரைடு எடுப்பாங்க. ட்ரைக்ளிசரைடு இஸ் நத்திங் பட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபேட். ஸோ இந்த ஃபேட்டோட கண்டென்ட் நம்ம என்ன ஆகக்கூடாதுன்னா எக்ஸஸ் ஆகக்கூடாது உங்களுக்கு, ஓகேவா? ஸோ லிப்பிட்ஸ், நம்ம பாடி நம்ம எடுக்கக்கூடிய கலோரிஸ், ஒரு நாளைக்கு தேவையான கலோரிஸ்ல 34% ஆஃப் த கலோரி என்ன இருக்கணும்னு சொல்றாங்கன்னா ஃபேட் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தென் கார்போஹைட்ரேட் நம்ம ஒரு நாளைக்கு எடுக்கக்கூடிய சோர்ஸ் ஆஃப் கலோரியில 55% என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா உங்களுக்கு என்ன கார்போஹைட்ரேட் இருக்கணும்னு சொல்றாங்க. தென் விட்டமின்ஸ் தெரியும் உங்களுக்கு. தென் ADEKன்னு சொல்லக்கூடிய விட்டமின்ஸ் இருக்கு. தென் BNC இஸ் another டைப் ஆஃப் உங்களுக்கு விட்டமின்ஸ் இருக்கு. இந்த மினரல்ஸ் இஸ் நத்திங் பட் என்ன உங்களுக்கு கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், அயன் இருக்கு. கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் இதெல்லாமே நம்மளோட பாடி பில்டிங்காக யூஸ் ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கக்கூடிய மினரல்ஸ். அயன் எதுக்கு யூஸ் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டுக்கு என்ன ஆகுது உங்களுக்கு? அயன் இஸ் மஸ்ட். வாட்டர் எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாட்டர் தேவைப்படுது. ஸோ இது மாதிரி நிறைய விதமான யூசஸ் இருக்கு, சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கீழே இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் என்னென்னு பார்ப்போம். விட்டமின் டெஃபிஷியன்சி என்னன்றதெல்லாம் பார்த்துருவோம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெயினுக்கு ஒரு நாளைக்கு 100 கிராம் ஆஃப் உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா உங்களுக்கு ஃபியூல் தேவைப்படுது. பர் டேக்கு என்ன தேவைப்படுது? 100 கிராம் ஆஃப் எனர்ஜி என்ன தேவைப்படுதுன்னா உங்களுக்கு ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஃபியூலாக தேவைப்படுது. ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம இதை பிரிச்சிருக்கோம். என்னன்னா ஃபேட் சொல்யூபிள் அண்ட் வாட்டர் சொல்யூபிள் சொல்லிட்டு பிரிச்சிருக்கோம். ஸோ B and C ஆர் வாட்டர் சொல்யூபிள், ADEK இது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஃபேட் சொல்யூபிள். இதெல்லாமே என்ன? வாட்டர் சொல்யூபிள். சரி,
நான் ஒன்னொன்றுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சயின்டிபிக் நேம்ஸை கொடுத்துருக்கேன். விட்டமின் ஏ இஸ் நத்திங் பட் ரெட்டினால். இது விட்டமின் ஏவோட டெஃபிஷியன்சி நடந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? விஷுவல் பெர்செப்ஷன்ஸ் நமக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு பாதிக்கப்படும். விட்டமின் டி உங்களுக்கு வந்து குறைபாடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு விட்டமின் டியோட சயின்டிபிக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்சிஃபெரால். விட்டமின் டியோட குறைபாடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிக்கட்ஸ் வரும். ரிக்கட்ஸ் இஸ் நத்திங் பட் நீங்க பார்த்துருக்கலாம். இந்த ஃபீமர் போனும் கீழே இருக்கக்கூடிய டிபியா அண்ட் ஃபிபுலா போனும் என்னன்னா உங்களுக்கு பெண்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த பெண்ட் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? ரிக்கட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது நைட் பிளைண்ட்னஸ் கொடுக்கும். விட்டமின் இ என்ன? விட்டமின் பி ஈயோட உங்களுக்கு சயின்டிபிக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோகோஃபெரால்ஸ். டோகோஃபெரால்ஸ் இ எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டிக்கு யூஸ் ஆகும். தென் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ உங்களுக்கு ஹெல்த்தினஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால ஸ்கின் உங்களுக்கு வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண, ஸ்கின்னோட டெக்ஸ்டர்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு விட்டமின் இ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விட்டமின் கேவோட உங்களுக்கு சயின்டிபிக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பைலோகுயினோன்ஸ். ஸோ பைலோகுயினோன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பிளட் கிளாட்டிங்க்கு யூஸ் ஆகக்கூடிய ஒன் ஆஃப் த விட்டமின் எதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் கே, பிளட் கிளாட்டிங். சரி, நெக்ஸ்ட் இது எல்லாமே என்ன? ஃபேட் சொல்யூபிள். இப்போ இருக்க அப்படியே இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சொல்யூபிள். விட்டமின் பி1, பி2, பி3, பி5, பி6, பி7, பி9, பி12 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைப்ஸ் இருக்கு. இதுல என்னென்னு பார்க்கலாம் பாருங்க. விட்டமின் பி9, விட்டமின் பி1 இஸ் நத்திங் பட் தியாமின். தியாமின் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு பெரிபெரின்னு சொல்லுவோம். இட்ஸ் பெரிபெரி இஸ் நத்திங் பட் என்ன பார்த்தோன்னா ஐ காண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ விட்டமின் பியோட குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம் வரும். தென் வந்து பார்த்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்படும். ஸோ இது மாதிரி பிரச்சனைகள்லாம் எதில் வரும் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி1ல வரும். விட்டமின் பி2 ரிபோஃப்ளாவின். இதோட சயின்டிபிக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிபோஃப்ளாவின் உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டொமேட்டிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான ஸ்கின் ப்ராப்ளம் வரும். இந்த உங்களுக்கு மவுத் சைட்லாம் சில பேருக்கு வெடிப்பு விழுந்திருக்கும், இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கும். இதெல்லாம் ஆங்குலர் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் வரதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் பி2ஓட டெஃபிஷியன்சி. விட்டமின் பி3 குறைபாடு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி3 இஸ் நத்திங் பட் பெலக்ரா. ஸோ இந்த பெலக்ரா இஸ் நத்திங் பட் என்னன்னா ஸ்கின் இன்ஃப்ளமேஷன் ஆகிறது. ஸோ இது என்ன? விட்டமின் பி3. இது நியாசினமேட்னு சொல்லலாம், ஒரு நிக்கோட்டினிக் ஆசிட்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ விட்டமின் பி3. விட்டமின் பி5 இஸ் நத்திங் பட் பேண்டோதெனிக் ஆசிட். விட்டமின் பி5ஓட குறைபாடு இருந்துச்சுன்னா என்னென்ன பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரசியான்னு சொல்லுவாங்க. அதுக்கு மட்டும் டிங்கிளிங் சென்சேஷன், இல்லை நம்னஸ் வர்றது, பிரிக்கிங் சென்சேஷன், இதெல்லாம் வர்றது வந்து பெரிஃபரல் நியூரோபதி. உங்களுக்கு இதெல்லாம் வருது எதனால பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் விட்டமின் பி5 டெஃபிஷியன்சினால. விட்டமின் பி6ஓட சயின்டிபிக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைரிடாக்சின். விட்டமின் பி6 எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் பி6ஓட குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா அனிமிக் ப்ராப்ளம் வந்துடும். விட்டமின் பி7ஓட குறைபாடு இருந்துச்சுன்னா விட்டமின் பி7ஓட சயின்டிபிக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயோட்டின். விட்டமின் பி7ஓட குறைபாடு இருந்துச்சுன்னா என்னென்னு வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெர்மடைட்டிஸ் ப்ராப்ளம் வரும். ஆல் டைப்ஸ் ஆஃப் டெர்மடைட்டிஸ் ப்ராப்ளம் வந்துடும். விட்டமின் பி9 சயின்டிபிக் நேம் இஸ் நத்திங் பட் ஃபோலிக் ஆசிட். விட்டமின் பி9 இஸ் லார்ஜ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த பிரெக்னன்ட் லேடிஸ். ஆக்சுவலி பிரெக்னன்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகக்கூடிய விட்டமின் என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி9. விட்டமின் பி9 டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா பர்த் டெஃபெக்ட்ஸோட குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு இருக்கு. விட்டமின் பி12 இஸ் நத்திங் பட் சைனோகோபலமின், இதோட சயின்டிபிக் நேம். இது வந்து ஒன் ஆஃப் த பெர்னிஷியஸ் அனிமியான்னு சொல்லுவாங்க. பெர்னிஷியஸ் அனிமியானா என்னன்னா போதுமான ஆர்பிசி இல்லை. எதுல உங்களுக்கு பாடியில போதுமான ஆர்பிசி இல்லைன்னா ஆக்சிஜன் என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு கேரி ஓவர் பண்ண முடியாது. ஸோ அதனால வரக்கூடிய அனிமியான பெர்னிஷியஸ் அனிமியா. விட்டமின் சியோட சயின்டிபிக் நேம் இஸ் நத்திங் பட் அப்ஸ்கார்பிக் ஆசிட். அப்ஸ்கார்பிக் ஆசிடோட டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா ஸ்கர்வி, இந்த கம்லாம் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ப்ளீடிங் ப்ராப்ளம் வரலாம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இதனால சீக்கிரமா இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து விட்டமின் சியோட குறைபாடுனால வருது. விட்டமின் சியோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைட் அகெயின்ஸ்ட் இன்ஃபெக்ஷன். நம்ம பாடியில இம்யூனிட்டி கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த விட்டமின் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் சி. இப்போ நிறைய நீங்க பார்த்துருக்கலாம், ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் உங்களுக்கு வந்து அட்மிட் ஆயிருக்காங்க, சம்திங் அவங்க யாராவது பார்க்க போறாங்க அப்படின்னா கூடவே என்ன பண்ணா ஆரஞ்சு வாங்கிட்டு போவோம். ஆரஞ்சு இஸ் கண்டைன் என்னன்னா விட்டமின் சியோட ரிச் சோர்ஸ் வந்து ஆரஞ்சில் இருக்கு. ஸோ எதனால் ஆரஞ்சு எடுத்துட்டு போறாங்கன்னா பிகாஸ் ஆஃப் என்ன, உங்களுக்கு விட்டமின் சி இருக்கு, இது ஃபைட் அகெயின்ஸ்ட் இன்ஃபெக்ஷன்றதுனால இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுன்றதுனால என்ன பண்றாங்க, உங்களுக்கு ஆரஞ்சு எடுத்துட்டு போறாங்க. சில பேர் சொல்றத பார்த்துக்கலாம் நம்ம.
கோல்ட்னஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன இல்லை லெமன் ஜூஸ் குடிக்க கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி லெமன் கண்டைன்ஸ் என்ன விட்டமின் சி இருக்கு. நீங்க ஐஸ் போடாம வேணா குடிக்கலாமே தவிர, பட் லெமன் ஜூஸ் என்ன பண்ணலாம் நீங்க குடிக்கலாம். லெமன் ஜூஸ் குடிக்கிறது என்ன இருக்கு உங்களுக்கு விட்டமின் சி இருக்கு. அதனால பாடி இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகுமே தவிர அதனால என்ன ஆகும் உங்களுக்கு கோல்டு வருன்றதெல்லாம் அது விதமான ஒரு விதமான பொய் ஆக்சுவலா. ஸோ தீஸ் ஆர் த விட்டமின் சோர்சஸ். சரி, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டோம் பாருங்க. நியூட்ரிஷன் என்ன பார்த்தோம். ஸோ நியூட்ரிஷன்ஸ்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்ததுல. ஸோ விட்டமின்ஸ் ஓட டெஃபிஷியன்சி, விட்டமின்ஸ், டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் விட்டமின் டெஃபிஷியன்சி என்ன வந்துச்சுன்னா என்னென்ன டிசீஸ் வரும்ன்றத சொன்னேன். ஸோ இப்போ கொஸ்டினுக்கு வரலாம். எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மால் நியூட்ரிஷன்ஸ். மால் நியூட்ரிஷன்னா என்ன அப்படின்னா, மால்னா டிஃபெக்ட்ஸ் அர்த்தம், நியூட்ரிஷன். இப்போ நியூட்ரிஷனோட டிஃபெக்ட்ஸ்னால நடக்கக்கூடிய என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க, என்னென்ன விதமான பிரச்சனைகள் வரும்ன்றதையும் பாருங்க. இப்போ அண்டர் நியூட்ரிஷன் சொல்லலாம், இன்னொன்று என்ன ஓவர் நியூட்ரிஷன் சொல்லலாம். அண்டர் நியூட்ரிஷனால வரக்கூடிய பிரச்சனைகள் ஸ்டண்டிங், வேஸ்டிங், அண்டர் வெயிட். ஸ்டண்டிங்னா என்ன குள்ளமா இருக்கிறது, அப்ப ஏஜுக்கு ஏற்ற ஹைட் இல்லாம இருக்கிறதுக்கு பேர் என்ன ஸ்டண்டிங். வேஸ்டிங்ன்றது என்ன பாடியில இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுறதுக்கு பேர் என்ன வேஸ்டிங் சொல்லுவாங்க. அப்ப ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லைன்னா என்னன்னு சொல்லுவாங்க வேஸ்டிங் சொல்லுவாங்க. அண்டர் வெயிட், அண்டர் வெயிட் இஸ் நத்திங் பட் என்ன உங்களுக்கு ஏஜுக்கு ஏற்ற வெயிட் இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன அண்டர் வெயிட் சொல்லுவாங்க. இப்ப கீழே கொடுத்துருக்க பர்சன்டேஜ் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே, நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5ல நடக்கப்பட்ட ஒரு ஆய்வறிக்கையோட பர்சன்டேஜஸ். நம்ம நாட்டில் 35.5% ஆஃப் த பீப்புள் ஸ்டண்டிங்ல இருக்காங்க. வேஸ்டிங் வந்து 19.3% என்னவா இருக்காங்க உங்களுக்கு வேஸ்டிங்ல அந்த கேட்டகரியில் இருக்காங்க. 32.1% எதில் இருக்காங்க அண்டர் வெயிட்ல இருக்காங்க. சரி, அடுத்தது நெக்ஸ்ட் ஓவர் நியூட்ரிஷன். இப்போ அண்டர் நியூட்ரிஷனால என்ன பிரச்சனைகள் வரும் பார்த்தோம், ஸ்டண்டிங், வேஸ்டிங், அண்டர் வெயிட்னு பார்த்தோம். ஓவர் நியூட்ரிஷனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். இதுல ஒபிசிட்டி நம்மளோட பாடி வெயிட்ல எக்ஸஸா 10% அதிகமா இருந்தாலே அது என்னன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. இது நம்மளோட நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேல நடத்த ஆய்வறிக்கையில 13% ஆஃப் த 3% ஆஃப் த பீப்புள் என்னவா இருக்காங்க உங்களுக்கு ஒபிசிட்டியில இருக்காங்க. நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இஸ் நத்திங் பட் என்ன உங்களுக்கு ரீனல் ஃபெயிலியர் சொல்லலாம், ஒன்று டயபிட்டிஸ் சொல்லலாம், இன்னொன்று என்ன ஸ்ட்ரோக் சொல்லலாம், கேன்சர் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் என்ன உங்களுக்கு ஓவர் நியூட்ரிஷன், அதிகப்படியான நியூட்ரிஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய ப்ராப்ளம்ல ஒன் ஆஃப் த கிரைட்டீரியாஸ். சரி, ஓகே. இப்போ மால் நியூட்ரிஷனை எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம், மால் நியூட்ரிஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான டைப்ஸ் என்னென்ன. சரி, அன்இன்டென்ஷனல் லாஸ் ஆஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 10%. அப்போ 10% ஆஃப் த பாடி வெயிட் 10% அதிகமாக உங்களுக்கு என்ன இருக்கு லாஸ் ஆயிருக்கு. ப்ரெசிடிங் 3 months 3 மாதங்கள் முன்னாடி 10% இல்லை 10% மேலே உங்களுக்கு என்ன ஆகுது பாடி வெயிட் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு என்ன அது மால் நியூட்ரிஷனுக்கு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு உண்டான ஒன் ஆஃப் த இதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கலாம். நெக்ஸ்ட் பாடி வெயிட் ஐடியல் ஃபார் ஹைட், எவ்வளோ ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணுமோ அதுல 90% லைட்டா உங்களுக்கு கம்மி ஆகுது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், இது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் மால் நியூட்ரிஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட் பிஎம்ஐ கால்குலேஷன் வச்சு சொல்லலாம். பிஎம்ஐயோட ஃபார்முலா என்ன, வெயிட்டோட வந்து கிலோகிராம்ல போட்டுட்டு ஹைட் வந்து நம்மளோட மீட்டர் ஸ்கொயர்ல நீங்க வந்து டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அந்த பாடி பிஎம்ஐ அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இதை வச்சுட்டு என்ன பண்ணலாம் உங்களுக்கு மால் நியூட்ரிஷனை சொல்லலாம். நெக்ஸ்ட் இப்போ மால் நியூட்ரிஷனோட டைப்ஸ், இதெல்லாம் மால் நியூட்ரிஷனோட டைப்ஸ் என்ன பார்த்தீங்க, பாடி வெயிட் 90% ஆஃப் த பாடி வெயிட் ஃபார் ஹைட்டுக்கு என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் குறையுது அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க் ஆஃப் மால் நியூட்ரிஷன் இருக்குன்னு அர்த்தம், ரிஸ்க் இருக்குன்னு அர்த்தம். இதுல 80% ஆஃப் த பாடி வெயிட் உங்களுக்கு குறையுது ஃபார் த ஹைட்டு குறைக்குதுன்னா மால் நியூட்ரிஷன் நடக்கும். 70% கீழே உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு பாடி வெயிட் குறையுது அப்படின்னா உங்களுக்கு என்ன சிவியர் மால் நியூட்ரிஷன் நடக்கும். 60%க்கு கீழே போயிடுச்சுன்னா பாடி வெயிட் 60% கீழே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லுவாங்க, அதை இன்காம்பேட்டபிள் வித் த சர்வைவல், வாழ்வதற்கு ஏதுவான அது அந்த உடம்பு என்ன இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? சரி.
நெக்ஸ்ட் அந்த கொஸ்டின்ல செகண்ட் இது என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா புரோட்டீன் கலோரி உங்களுக்கு இருக்கக்கூடிய புரோட்டீன் கலோரி மால்நியூட்ரிஷனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸோட சொல்றாங்க. நீங்க சும்மா இந்த டயக்ராமை வந்து நீங்க என்ன பண்ணலாம், பென்சில்ல போடலாம். ஒன்றும் ரொம்ப ரஃபா டயக்ராம் வந்து டிரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கவர்ஷ்வேக்கர், இன்னொன்று என்ன மெராஸ்மஸ். சரி, கவர்ஷ்வேக்கர் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு பாடியில் மசில்ஸ் லாஸ் ஆகிடும். மசில்ஸ் லாஸ் ஆகிட்டு என்ன ஆகும்னா உங்களுக்கு காலில் ஸ்வெல்லன், அதான் எடிமா. எடிமா இஸ் நத்திங் பட் என்ன உங்களுக்கு ஸ்வெல்லிங் நடக்கும். உங்களுக்கு பாடியில் லெக் ஸ்வெல்லிங் ஆகிறது, ஸ்கேலி ஸ்கின்ல வந்து ட்ரை ஆயிடுறது. ஓகேங்களா? உங்களுக்கு பெல்லி ரீஜன் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு என்லார்ஜ் ஆகி காமிக்கிறது. இது எல்லாமே என்ன கவர்ஷ்வேக்கரோட ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ். சரிங்களா? இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் இருக்கும். இவங்களுக்கு என்ன இருக்கும், ஃபேட்டி லிவர் இருக்கும். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெராஸ்மஸ். மெராஸ்மஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி வெயிட்டே ரெடியூஸ் ஆகிடும். பாடி வெயிட்டே என்ன ஆகிடும், ரெடியூஸ் ஆகிடும். நீங்கள் பார்க்கலாம் இதில் ஸ்கெலிட்டன் மேலே உங்களுக்கு என்ன இருக்கு, ஸ்கின் இருக்க போல ஒரு விதமான தோற்றம் வரும் இதில். ஸோ இவங்களுக்கு என்னென்ன பாருங்க, ஹேர் லாஸ் ஆயிருக்கு, பர்சனோட ஃபேஸே ஓல்டேஜ் ஃபேஸ் போல இருக்கும், ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கம் இருக்கும், ரிங்கிள்டு ஸ்கின்ஸ் இருக்கும், உங்களுக்கு சிவியர் மசில் வேஸ்டிங் இங்கேயும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் என்ன உங்களுக்கு புரோட்டீன் கலோரி மால்நியூட்ரிஷனால் வரக்கூடிய 2 விதமான பிரச்சனைகள். சரி, ஸோ இதனால வரக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு பாருங்க. உங்களுக்கு எஜுகேஷனல் கான்சிக்வன்சஸ் வரலாம், இன்னொன்று எக்கனாமிக் இம்பாக்ட் வரலாம், இன்னொன்று சோஷியல் கான்சிக்வன்சஸ் வரலாம். சரி, எஜுகேஷனல் கான்சிக்வன்சஸ்னா என்னென்ன வரலாம், உங்களுக்கு காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட் வரலாம். இன்னொன்று வந்து இதனால வரக்கூடிய விளைவு, இன்னொரு விஷயம் என்ன விளைவுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் இதனால நடக்கலாம். ஸோ இதனால எக்கனாமிக் இம்பாக்ட் என்ன நடக்கலாம்னா ப்ரொடக்டிவ் இந்தியாவில் என்ன வரலாம், உங்களுக்கு ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பாதிக்கப்படலாம். தென் சோஷியல் கான்சிக்வன்சஸ்ல இன்இக்வாலிட்டிஸ் வரலாம், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வரக்கூடிய ஒன் ஆஃப் த சைடு இம்பாக்ட்ஸ் ஆஃப் என்ன மால்நியூட்ரிஷன்ஸ். உங்களுக்கு குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸோட இந்தியாவோட ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 28.7. இட்ஸ் இம்ப்ளைஸ் சீரியஸ், வெரி சீரியஸ். ஸோ இதில் மாடரேட், சீரியஸ், லோ அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஸ்கோர் வந்து 28.7 இருக்கிறது சீரியஸ் கேட்டகரியில் வைக்கப்பட்டிருக்கு ஆஸ் பர் 2023 சர்வே. ஸோ நீங்கள் கன்க்ளூஷனில் என்ன கொடுத்து எழுதலாம் பார்த்தீங்கன்னா, கன்க்ளூஷனில் யுனைடெட் நேஷனோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 2 என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா 0 ஹங்கர் பை 2030 அப்படின்னு சொல்லுது. ஸோ இதை நம்ம வந்து கொண்டு வரதுக்கு சில இந்தியாவோட ஸ்கீம்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கோட் பண்ணி காமிக்கலாம். மிஷன் போஷான், லைக் மிஷன் மிட் டே மீல் ஸ்கீம் ப்ரோக்ராம், இல்லைனா ஐசிடிஎஸ் இன்டெகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸ், இதெல்லாம் வந்து கோட் பண்ணி காமிச்சு இது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மால் நியூட்ரிஷன்ஸை நம்ம குறைக்கணும்னு சொல்லிட்டு கன்க்ளூஷன்ஸில் நீங்கள் கொடுக்கலாம். யூ ஹேவ் டு ரைட் திஸ் ஆன்சர் இன் 3 pages. ஸோ திஸ் இஸ் answer for this question. Thanks for watching.